இன்னும் ஆடி மாதம் முடிவதற்கு ஒரு வாரமே மட்டும் இருக்கிறது. அதனால எல்லாரும் இதை மட்டும் மறக்காம பண்ணிடுங்க. வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாத வழிபாடு என்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால்தான் ஆடி மாதத்தில் மட்டும் திதி நட்சத்திரங்கள் கிழமைகள் என அனைத்து சிறப்புக்குரிய விரத நாட்களும் இருக்கிறது. இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளும் சிறப்புக்குரிய நாளாக அமைந்திருக்கும். அம்பாளின் அருளை பெறுவதற்கு வேண்டிய வாரங்களை பெற்று பல விதமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற மாதம் ஆடி மாதம். தெய்வீக தன்மை மிக்க புனிதமான ஆன்மீக மாதமான ஆடி மாதம் முடிவதற்கு இன்னும் ஒரு வாரமே மட்டுமே உள்ளது. இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி மாதம் நிறைவடைகிறது. அதற்குள்ள இந்த ஒரே ஒரு வழிபாட்டினை மட்டும் செய்தால் வீட்டில் உள்ள கண் திருஷ்டிகள், அடிக்கடி பாதிப்புகளை ஏற்படுத்தும் நோய்கள், திடீரென ஏற்படும் பண நெருக்கடிகள் ஆகியவற்றை குறையும். அதோடு தெய்வீக அருளால் வாழ்க்கையில் முன்னேற்றமும் நம்பிக்கையும் பெற முடியும். ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு மட்டுமின்றி அனைத்து தெய்வங்களுக்கும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும். குறிப்பாக குலதெய்வம் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற மாதமாகும். மாதத்தில் இஷ்ட தெய்வம் வழிபாட்டினை மேற்கொள்வது, நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவது, ஏதாவது வேண்டுதலை முன்வைத்து பிரார்த்தனை செய்வது ஆகிய அனைத்திற்கும் மிகவும் சிறந்த மாதமாகும். ஆடி மாதத்தில் பலரும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கமாக உள்ளது. இது மிகவும் விசேஷ பலன்களை தரக்கூடியதாகும். இந்த ஆண்டு ஆடி மாதம் முடிவதற்கு ஒரே ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபட்டு வாருங்கள். அதுவும் குடும்பத்துடன் அபிஷேகம் செய்து பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பது அல்லது அன்னதான பொருட்களை கொடுப்பதன் மூலமாக குலதெய்வத்தின் அருளை முழுமையாக பெறுவீர்கள். மாதிரியான சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம வரம் நல்வரவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.